Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் February 2026 இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். டிசப்பாயிண்டட், அதுவும் டோட்டலி டிசப்பாயிண்டட். 10ல் ஒரு ஸ்டூடெண்ட் தான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க. அதுவும் பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன். அதாவது டாப்பர் ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் பரவாயில்லாமல் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆடியோ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மெயின் ஆடியோ வந்து வந்ததுக்கப்புறமா தான் வந்து தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். மோஸ்ட்லி அது வந்துச்சுன்னா இன்னொரு ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். பட்டு சரியாக வந்து கேட்கல. இங்கிலீஷ் சீனியரும் சரி, இங்கிலீஷ் இன்டருமே சரி, ஆடியோ இந்த வாட்டி வந்து எக்கோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேபி இந்த வாட்டி வந்து இவங்க எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதால கொஞ்சம் அவசரமாக வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கோ என்னவோ தெரியல. என்ன அப்படின்னா லாஸ்ட்டு 2 வாட்டி வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எக்ஸாம். ஸ்டூடெண்ட்டே வந்து டோட் இந்த வாட்டி பாரு இப்போலாம் வந்து நல்லா கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு தான் வந்து ஸ்டூடெண்ட் இந்த வாட்டி வந்து போயிருப்பாங்க. பட் இவங்க எந்தளவு டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. மேபி கரெக்ஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் எதனா லிபரல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா ஒரு 6 மந்த் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒஸ்ட் ஆடியோ கேட்குறதுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து விரும்ப மாட்டாங்க. பட்டு இங்கே வந்து டிசப்பாயிண்டடாக தான் வந்து இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். ஓகே, மெயின் ஆடியோ வந்துச்சு அப்படின்னா அதை கேட்டுட்டு தான் வந்து எங்கள் சைடில் இருந்துமே வந்து இன்னும் தெளிவான ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் வந்து ஒரு லாயர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கிளைண்ட்டு சார்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். 2 போஸ்ட்டுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து கால்ஃபர் பண்ணுற மாதிரி, பட் தனித்தனியாக தான் வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி. 3வது வந்து ஐ விட்னஸ் அக்கௌண்ட். இது வந்து நார்மலாக தான் வந்து இருக்குது. பட் அந்த லாயர் வந்து லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி லெட்டரே நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஓகே தான், நீங்கள் நார்மலாக ஃப்ரம் டு போட்டு அவங்க வாசிச்சதை எழுதியிருந்தீங்கனாலே ஓரளவு வந்து மார்க் போட்டுருவாங்க. தென் தியரி கொஸ்டின்ஸ்னு பார்க்குறப்ப அது கொஞ்சம் பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பெர் சிலபஸ் படி நீங்கள் ஜூனியரில் பார்த்தது தான் வந்து இருக்குது. பட் ஃபஸ்ட் பேப்பரில் தான் வந்து பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. என்டர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்க வேண்டாம். நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்றதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு சீனியர் கிரேடுக்கு வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா. ஓகே, சீனியர் கிரேடுக்கு நம்ம இன்னும் பெட்டராக இந்த எக்கோ டிக்டேஷன்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து போகலாம். ஓகே, ஹோப்ஃபுல்லி அவங்க நெக்ஸ்ட் டோட் சைடில் இருந்து அடுத்த வாட்டி பெட்டரான ஆடியோ வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பேசேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, டஃப்பாக தான் மாட்ரேட்டாக இருந்துச்சு. மாட்ரேட் டு டஃப் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை மெயின் ஆடியோ அண்டு பேசேஜ் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறமா தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ஈஸியான பேசேஜ் வந்துச்சுனாலே கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயின் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேசேஜ் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து வந்துக்கலாம். பட்டு முக்கியமான நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்த கிரேடுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அது வந்து உடனடியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா ஃபர்தர் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பற்றியும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓவரால் உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.